இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 கிராம்ஸ் பட்டரும் கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆயில் சூடானதும் நம்மளோட ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். பே லீஃபு, பட்டை, கிராம்பு என்னெல்லாம் உங்களுக்கு ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பே லீஃப், பைனாப்பிள் இலை எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஸோ இது பொரியட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எதுலேயுமே தண்ணி ஆட் பண்ணல. அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வச்சியே அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் ஒரு 2 க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணுறோம். அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நான் சிம்மில் போடலை. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடுங்க. இஃப் நாட் ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் போய் அடி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா கிளறிட்டு இப்போ அது கூட நம்ம ஆனியன், வெறும் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அந்த ஆனியன் பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சு தான் வதக்குறேன். ஸோ பாருங்கள் நல்லா வதக்கலாம். நம்ம ஆனியனோட ரா ஸ்மெல் போகணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. பன்னீர் நான் வீட்டிலே பண்ண பன்னீர் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பால் நல்லா கொதிக்கும் போது அதில் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டு அந்த ஒரு மாதிரி திரிஞ்சு வரும் பால். ஸோ அந்த திரிஞ்ச பாலை ஒரு மஸ்லின் கிளாத் வேஷ்டி துணியில் நான் வடிகட்டி அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சொட்டு சொட்டாக வடிஞ்ச பிறகு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சது. இப்போ நம்ம இதில் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். வெறும் தக்காளி விதவுட் வாட்டர் அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதே இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம டொமேட்டோவை மேலே 4ஆக கீறிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் அந்த டொமேட்டோவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரா டொமேட்டோவை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணுறேன். இன்னொரு இது ரொம்ப ரிச்சாக பண்ணோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம பண்ணுற கிரேவியில் நம்ம கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணல. கேஷ்யூ அண்ட் ஆனியன் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கேஷ்யூ ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதுவும் ஒரு ரிச்சாக பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பேஸ்ட் சும்மா வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம், ரிச்சாக இல்லாமல் ஆஸ் யூஷுவல். டொமேட்டோ நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ பன்னீர் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பன்னீரை நல்லா தண்ணி வடிகட்டின உடனே அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி அப்படியே அந்த கிளாத்தோடையே வச்சுட்டேன். அந்த கிளாத்தோடே நம்ம வச்சுட்டு தான் இன்றைக்கி அந்த பன்னீரை எடுத்து அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசைச்சி ரவுண்ட் பால்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது ரெசிபிக்கு பன்னீர் சரியாக வருதான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை கட் பண்ணி எடுத்தேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து. ஸோ அது நல்லா வந்தது. இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணாமல் நான் அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ரவுண்டாக பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. பார்க்கலாம் அது உதிரலையான்னு தெரியலை, பட் பார்க்கலாம். ஓகே, இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கிட்டே வருது. டொமேட்டோவோட ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் போகிறது நல்லா தெரியுது. இந்த டைம் அந்த வாசனை நல்லா இருக்குது.
ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் நல்லா வதங்கி டொமேட்டோவோட ரா ஸ்மெல் வந்து போகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, நல்லா இருக்குது அந்த ஸ்மெல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டொமேட்டோ டன். நம்ம இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம வந்து இன்னைக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், இந்த 3 பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் இதில் வேணும்னா கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிக்கன் மாதிரி ஃப்ளேவர் வேணும், சிக்கனோட வாசனை இருந்தால் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் இன்னைக்கு ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி பவுடர், சாதா வெறும் மிளகாய் தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தி சேம் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம், எடுத்துக்கலாம் கொத்தமல்லி. அதே ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணோம். சில்லி பவுடரும் கொத்தமல்லி பவுடரும் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் ஒரே 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், போதும் அது. மசாலா பட்டரும் எண்ணெயும் உள்ள மிக்ஸ்சரில் நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ ஆம்ச்சூர் பவுடரை இதில் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணல. இன்னொன்று நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் அக்ஷராவுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நம்ம வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் இதெல்லாம் பண்ணும்போது அதில் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்குலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1.5 ஸ்பூன்ஸ் சுகரும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. சுகர் வந்து சிலர் கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஆயிலோட சேர்ந்து மசாலாவோட சேர்ந்து சுகர் வந்து ஒரு 3 மினிட்ஸில் கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டேஸ்ட் வந்து கிரேவிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அதை லாஸ்ட்டில் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ உங்களுக்கு வராது. அதனால நான் இப்போவே சுகர் ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட பன்னீர் பால்ஸ், நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் பால்ஸ் பாருங்கள். இந்த உடஞ்ச பால்ஸ் எல்லாம் தம்பி வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே உடச்சி சாப்பிட்டது. பட் ஸ்டில் அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ மெதுவாகவே கிளறுவோம், ஏன்னா ஆல்ரெடி உடஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க வீட்டில், பார்ப்போம். ஓகே, இதில் நம்ம இந்த டைமில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக மேஷாக வேகாமல் ஹாஃப் டன்னாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பன்னீர் கேப்சிகம் ரெண்டுமே நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஸோ ரெண்டையும் ஒரே டைமில் ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கரெக்டாக ஒரு 250 ml வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 250 ml வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இப்போ சைட் டிஷ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால்ஸ் இன்னும் உடையலை, கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பால்ஸ் உடஞ்சா கூட பன்னீரோட டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். கிரேட்டட் பன்னீர் இல்லை ஸ்கிராம்பிள்டு பன்னீர்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த கிரேவியை. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கொஞ்சமாக. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து நம்ம வேக விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்.
பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. பட் இன்னும் கிரேவி வந்து டன் ஆகலை. அதாவது கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு எப்போ தெரியும்னா ஃபுல்லாக நல்லா கொதி வந்து ஆயில் வந்து கிரேவிலேருந்து செப்பரேட் ஆகணும். நம்ம விட்ட ஆயிலும் பட்டரும் வந்து செப்பரேட் ஆகணும். பாதி பன்னீர் உடஞ்சிடுச்சு, பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம இப்போ இதில் சால்ட் இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஸோ ஒரு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சால்ட் எடுத்தாச்சு. இந்த 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ஒரே ஒரு கிளறிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா செம்ம வாசனையா இருக்கு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை இன்னொருக்கா நம்ம லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். முக்காவாசி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி சைட்ஸ்ல வருது. நான் அடுப்பு ஃபாஸ்டா வச்சிருக்கேன். பட் நம்ம இப்போ சிம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சிம் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்புல வச்சுட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்றேன் நான். நீங்கள் இதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டில் எதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் பசங்க 2 பேருக்குமே எனக்கு கீயோட ஃப்ளேவர் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா கூட இந்த டைம் நான் கீ ஆட் பண்ண டைமில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கிளறிட்டு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 1 மினிட்டுக்கு நம்ம இதை மூடி போட்டுடலாம். பன்னீர் எல்லாம் உடஞ்சிடுச்சு, பரவாயில்ல. ஸ்கிராம்பிள்டு பன்னீர்னு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு இன்னைக்கு. டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இப்போ ஆட் பண்றேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த டிஷ்ஷை பார்க்க என்ன தெரியுமா தோணுது, இதில் மின்ஸ் பண்ண சிக்கனும் போட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஓகே, நம்ம இந்த டேஸ்ட்டை பார்த்துடுவோம். வாவ், நிஜமா பர்ஃபெக்டாக இருக்கு டேஸ்ட்டு, சான்ஸ்லெஸ். நான் ஸ்கிராம்பிள்டு ஆனதும் பயந்தேன் எங்கே டேஸ்ட் மிஸ் ஆகிடுமோன்னு. ஆனால் உண்மையிலே பன்னீர் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கு. ஓகே, ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் இன்றைக்கி டின்னருக்கு, ரிப்பப்ளிக் டே டின்னருக்கு உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. தேங்க்யூ. மீட் யூ சூன் இன் another video. Till then, bye bye.